வணக்கம் நண்பர்கள். சவுக்கு மீடியா தொடராது, அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். சவுக்கு மீடியாவுடைய CEO சவுக்கு சங்கர் அவர்கள் சவுக்கு மீடியா இனி தொடராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வீட்டில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இனி சவுக்கு மீடியா தொடராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதை முழுமையாக நம்ப தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு மீடியா தற்காலிகமாக மூடப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தால் நம்பலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக மூடப்படுகிறது அப்படிங்கிறது நம்பும்படியாக இல்லை. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடன காலும் பாடன வாய் சும்மா இருக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே போல் அரசியல்வாதிகளுடைய ஊழலையும் ஆளுங்கட்சியினுடைய அடக்குமுறை ஊழல் இதை எல்லாமே நாளுக்கு நாள் தன்னுடைய ஊடகங்களில் மிகப்பெரிய வெளியிட்டு கொண்டிருந்தவர் தான் சவுக்கு சங்கர் அவர்கள். இப்போது அவர் வீட்டில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு தன்னுடைய தாயினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால இந்த சேனல் இனி தொடராதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அது முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. சரி, அல்லது சவுக்கு சங்கர் தன்னுடைய சேனலை மூடிட்டு என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா, மற்ற சேனல்களுக்கு பேட்டி கொடுக்கலாம். தமிழ்நாட்டிலேயே ஒரு மிக பிரபலமான ஒரு பேச்சாளராக ஆளுங்கட்சியினுடைய ஊழலை, அரசியல்வாதிகளுடைய ஊழலை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை உடனுக்குடன் வெளியே கொண்டு வருவதாக இருப்பது தான் சவுக்கு சங்கர். அந்த சவுக்கு மீடியா சேனலில் மட்டுமே பிரபலமாக அது ஒளிபரப்பி கொண்டிருக்கும். சற்று 1-2 சேனலில் மட்டுமே அவருடைய பேட்டி வெளிவரும். இப்போ அந்த சவுக்கு மீடியா அப்படிங்கிற சேனலை மூடிட்டா மற்ற சேனல்களுக்கும் அவர் ஏராளமான பேட்டி கொடுப்பார். அதற்குண்டான ஏராளமான வாய்ப்புகள் அவர் இருக்குது. அதன் மூலமாக அந்த சேனலும் பிரபலமாகும். சவுக்கு சங்கரனுடைய பேட்டி, நிறைய பேட்டிகள் இதன் மூலமாக வருவதற்கு காரணம் இருக்கிறது. அதே போல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் கூட இல்லை, 11 மாதம் தான் இருக்குது. அதனால் சவுக்கு மீடியா சேனலை மூடிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ அல்ல பாரதிய ஜனதா கட்சியிலோ தன்னை இணைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக மறைமுகமாக பணியாற்றலாம். அதனால தான் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு, அதாவது தன் வீட்டில் மலம் வீசப்பட்ட அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபடுவதற்காக இது ஒரு மறைமுக பணியாக இருக்கலாம். சரி, இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் மலம் வீசப்பட்டிருக்கிறது. அவருடைய வீட்டினுடைய பின்கதவை உடைச்சி ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் குண்டர்கள் அந்த வீட்டுக்குள்ளார போய் அவர் வீட்டில் ஹால், பெட்ரூம், கிச்சன், டைனிங், பெட்டு எல்லா இடத்துலையுமே மலத்தை வீசியிருக்காங்க. அந்த பின்கதவு உடைக்கப்பட்ட பொழுது அவருடைய தாய் அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அவருடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்படி தன்னுடைய தாயினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிற காரணத்தினால தான் இந்த சவுக்கு மீடியாவை மூடறதா சொல்லியிருக்கிறாரு. நடிகர் ரஜினி அவர்கள் இதையே தான் சொல்லியிருந்தாரு. அரசியல் வரணும்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்க தொடங்கிட்டாரு. அந்த நேரத்தில் அவருக்கு டாக்டர் என்ன சொல்லியிருந்தான்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்கிறது, அதனால் தொடர்ந்து நீங்கள் பணியாற்றினால் உங்களால் இயங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உடனடியாக ரஜினிகாந்த் அவர்கள், எனக்கு என்னுடைய உயிர் தான் முக்கியம், அதனால் நான் இந்த கட்சியை தொடங்க போவதில்லை, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே மூடு விழாவை செஞ்சிட்டாரு ரஜினிகாந்த் அவர்கள். அதே போல் சவுக்கு சங்கர், என்னுடைய வீட்டில் மலம் வீசப்பட்டு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, எனக்கும் என்னுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது, அதை விட என்னுடைய தாயினுடைய உயிர் எனக்கு முக்கியம், அதனால் சவுக்கு மீடியாவை தொடர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு மனிதனுடைய உயிருமே அவருக்கு முக்கியம். அதே போல் சவுக்கு சங்கருடைய தாயாருடைய உயிர் அவருக்கு முக்கியம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் இந்தியாவில் ஊழல் நீதிமன்றங்கள் குற்றவாளிகளையும் ஊழல் அரசியல்வாதிகிட்டு பணத்தை வாங்கிட்டு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நீதிமான்கள், அதாவது ஒரு குற்ற வழக்கையே 10 ஆண்டு 20 ஆண்டு தொடர்ந்து இழுத்து குற்றவாளிகளை விடுதலை செய்து, அல்லது தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி, அதாவது சமன் சொல்லுவாங்க, அந்தபடி நீதிபதிகள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுறதுனால இப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறது. சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்பாக தான் ஜகபர் அலி அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் பொது சேவகர் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே கனிம வள கொள்ளை நடைபெற்றிருக்கிறது. புதுக்கோட்டையில் இருக்கிற அந்த நபர் ஆளுங்கட்சியினுடைய கனிம வள கொள்ளை தொடர்ந்து தட்டி கேட்டதால நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால பொது வழியில் லாரி ஏற்றி கொலை செய்யப்படுகிறார். முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் மசூதியில் தொழுகு முடிச்சுட்டு மசூதியில் வெளியே வராரு, டிப்பர் லாரி ஏற்றி கொலை செய்யப்படுகிறார். வேண்டுமென்றே கொலை செய்யப்படுகிறார். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு முதலமைச்சருக்கு, எஸ்பிக்கு எல்லாத்துக்குமே மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு, வீடியோ அனுப்பிச்சிட்டாரு. எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, கொலை செய்யப்பட்டு விட்டார். ஆனால் இந்த சம்பவம் நடந்து 1 மாதம் ஆச்சு. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்னும் தொடரப்படவே இல்லை.
மேலை நாடுகளாக இருந்தால் கண்டிப்பாக 30 நாளில் குற்றவாளிகளை கைது செய்து தண்டனையே வழங்கியிருப்பாங்க. இந்தியாவில் அப்படிலாம் கிடையாது. ஏன் தீர்ப்பு வழங்கணும், தண்டனை வழங்கணும் நீதிமன்றத்தில் கேள்வி கேட்க முடியாது. அடுத்ததாக அதே முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர், அதே போல சமூக சேவகர் வக்பு வாயு சொத்தை போலி பத்திரம் தயாரித்து எடுத்து நிராபரிப்பு பண்ணதை தட்டி கேட்டதுனால பொது வழியில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் ரெண்டுமே 1 மாதத்துக்குள்ளார நடந்திருக்கிறது. அதனால் சவுக்கு சங்கர் அவர்கள் உயிருக்கு பயந்து இந்த சேனலை மூடிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவருடைய நடவடிக்கை சற்று தள்ளி போட்டிருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சவுக்கு சங்கரனுடைய வீட்டில் மலம் வீசப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த முன்னே ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பேசுபொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கரனுடைய வீட்டில் மலம் வீசப்பட்டது தான். ஒரே நாளில் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு முகமாக மாறியிருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய யூடியூப் சேனல் சவுக்கு மீடியா டிஜிட்டல் சேனல். சரி, ஒரு மனிதனுடைய விலாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய குடியிருக்கும் வீடோ அல்லது சவுக்கு சங்கரை போல அவருடைய சவுக்கு மீடியா ஆஃபீஸோ இல்லை அவருடைய மனைவியோ தாயோ மகனோ மகளோ கிடையாது. ஒருவருடைய அடையாளம் விலாசம், அவர் செய்யும் தொழில் தான் அவருடைய விலாசம். சவுக்கு சங்கருடைய உயிர் கூட போகலாம், அவர் சாகிறப்பவே அவர் உயிர் போகப்படுது. ஆனால் சவுக்கு சங்கர் எடுத்த பேட்டிகள் வீடியோக்கள் இது எல்லாமே இணையதளத்தில் எப்பொழுதே உயிரெடுக்கும். அதுதான் அவருடைய விலாசம். ஒரு அறிவுரை அப்படிங்கிறது இலவசமாக கிடைக்குது, அதனால எல்லாருமே சொல்லுவாங்க. அதை போல் நீங்கள் சொல்கிறது எனக்கு நன்றாக காது கேட்கிறது. இருந்தாலும் இது ஒவ்வொரு மனிதனுக்குமே அவருடைய தொழில் தான் அடையாளம். அதனால் சவுக்கு சங்கர் தன்னுடைய சேனலை மூடிட்டார் அப்படிங்கிறது நம்புவது கிடையாது. அதனால தான் திருவள்ளுவர் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருந்தார், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணும் என்பது இழுக்கு. அதுவும் இந்த மீடியா தொழிலில் குற்றவாளிகளுடைய குற்றங்களையும் ஊழல் அரசியல்வாதிகள் ஊழலையும் இந்தியாவில் குறிப்பாக உலகத்தில் மற்ற நாள்லாம் இப்படி கிடையாது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லிக்கிற நம்ம இந்தியாவில் தான் இப்படிப்பட்ட மீடியா ரிப்போர்ட்டர்களுக்கு மிகப்பெரிய மீடியாவில் வேலை செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உயிர் ஆபத்து இருக்கிறது. அதை தெரிஞ்சு தான் எல்லாருமே இதை ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி சிறிதாக தொடங்கப்பட்டு 70 வருஷம் ஆச்சு. அந்த கட்சி தற்பொழுது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து உச்சநிலையை அடைந்திருக்கிறது. எந்த ஒரு ஆரம்பம் என்ற பொருளுக்குமே முடிவு என்ற முடிவு ஒன்று இருக்கும். அதே போல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்குமோ அதே தொடங்கப்பட்டதோ அதே போல முடிவு என்பது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவுரையை தற்பொழுதைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆள் கடத்தல், நிலவரிப்பு, ஊழல் இது எல்லாமே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சியில் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் புதிதாக 50 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் பெற்ற மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு நல்லாட்சியை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆனால் ஓட்டு போட்டு வந்து 50 வருஷத்தில் அவர் எதுவுமே கற்றுக்கல. அதாவது ஊழலையும் குற்றங்களையும் தவிர எதுவுமே கற்றுக்கொள்ளவில்லை என்று தான் அவருடைய 4 ஆண்டு ஆட்சி தெரிகிறது. அதே போல் அணைய போகிற விளக்கு மிக பிரகாசமாக எரியும் சொல்லுவாங்க. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அணைந்து கொண்டிருக்கிறது. சரி, அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பேச்சு சுதந்திரம் மிகப்பெரிய அளவில் பறிக்கப்பட்டிருக்கிறது. அடக்குமுறை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 4 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சவுக்கு சங்கர் தன்னுடைய சேனலை மூடிட்ட அப்படிங்கிறது மிகப்பெரிய பொய். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.